நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த கதையில வர துறவி பண்ற தப்ப தயவு செஞ்சு நீங்க பண்ணிடாதீங்க. இந்த கதையை முழுசா பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அழகான ஏரிக்கு பக்கத்துல ஒரு வயதான துறவி நிம்மதியா அந்த இடத்துல தியானம் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. அப்பதான் அந்த ஏரியில ஒரு தேல் நீச்சல் அடிக்க முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கையை கொடுத்து அந்த தேலுக்கு உதவி பண்றாரு. பதிலுக்கு அந்த தேல் இவர் கைய கொத்திடுது. என்னதான் வலி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு உயிரை காப்பாத்திருக்கோம்னு அந்த துறவி நிம்மதியா இருந்தாரு. ஆனா காப்பாத்தின கொஞ்ச நேரத்திலேயே அந்த தேல் மறுபடியும் ஏரியில விழுந்துட்டே இருந்துச்சு. தனக்கு வலிச்சாலும் பரவாயில்லன்னு அந்த தேல் தண்ணீர்ல விழும்போதெல்லாம் தன்னோட கையை கொடுத்து காப்பாத்திக்கிட்டே இருந்தாரு. இதெல்லாம் கவனிச்சு அங்க இருந்த மீனவர் துறவிய பார்த்து, உங்களை அந்த தேல் கொட்டும் போது ஏன் தொடர்ந்து அதை காப்பாத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்க, அந்த தேல் என்னதான் என்ன காயப்படுத்தினாலும் உதவி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் தேல் ஏரியில விழ, இந்த தடவை இவர் கையை கொடுத்து காப்பாத்துறதுக்குள்ள அந்த மீனவர் ஒரு கிளைய உடைச்சு அதை வச்சு அந்த தேலை காப்பாத்துறாரு. கடைசியா அந்த கிளைய துறவி கிட்ட கொடுத்துட்டு அவர் சொன்னது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் உதவி பண்றது நான் தப்புன்னு சொல்லல, ஆனா உங்களை நீங்களே காயப்படுத்திட்டு மத்தவங்களுக்கு உதவி பண்றதுதான் தப்புன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் இன்னும் நிறைய பேருக்கு நீங்க உதவ முடியும்னு சொன்னாராம். இந்த கதையில வர கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.